முருகன் என்றாலே அவரின் அறுபடை வீடுகள்தான் நம் ஞாபகத்தில் முதலில் வரும். முருகனின் அறுபடை வீடுகள் பற்றி அனைவரும் அறிந்ததே. ஆனால் திருப்பங்கள் தரும் திருவிடைக்கழி முருகன் பற்றி யாருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல புனித தலங்கள் உள்ளன. அவற்றில் தனித்துவமான வரலாறும் ஆழமான ஆன்மீக பெருமையையும் கொண்ட திருத்தலம்தான் திருவிடைக்கழி முருகன் திருக்கோவில். சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருக்கடையூருக்கு தென்மேற்காக அமைந்துள்ள இந்த புனித தலம் முருக பக்தர்களிடையே மிகவும் முக்கியமானதாக உள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் உலக புகழ் பெற்றவை. அவற்றை தவிர முருகன் நேரடியாக வந்ததாக புராணங்கள் கூறும் தலங்கள் தமிழ்நாட்டில் மிகவும் குறைவு. அத்தகைய அரிய தலங்களில் இரண்டு முக்கியமானவை. ஒன்று வள்ளிமலை முருகன் திருக்கோவில், முருகன் வள்ளியை மணந்த புனித இடம். மற்றொன்று திருவிடைக்கழி முருகன் திருக்கோவில், முருகன் தவம் செய்து பாவ விமோசனம் பெற்ற இடம். இந்த காரணத்தினாலேயே திருவிடைக்கழி மிகவும் சிறப்புடைய தலமாக போற்றப்படுகின்றது. இரண்யாசுரனை வதம் செய்த பிறகு திருச்செந்தூரில் நடந்த சூரசம்காரம் முடிந்த பிறகு ஒரு நிகழ்வு நடந்ததாக புராணம் கூறுகின்றது. அதாவது சூரபத்மனின் இரண்டாவது மகன் இரண்யாசுரன் மாய வலிமையால் தனது உருவத்தை ஒரு சுறா மீனாக மாற்றிக்கொண்டான். அவன் பூம்புகார் அருகில் உள்ள கடல் பகுதியில் பதுங்கி அங்கு வாழ்ந்த அனைத்து உயிர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான். இதனால் உலகில் மீண்டும் அச்சம் உருவானது. அப்போது முருகப்பெருமான் அவனை எதிர்த்து போரிட்டு வைகாசி மாதம் சதய நட்சத்திர நாளில் இரண்யாசுரனை வதம் செய்து முடித்தார். இரண்யாசுரன் அசுரனாக இருந்தாலும் அவன் சிவபக்தன் என்பதால் அவனை வதம் செய்ததற்காக முருகனுக்கு ஒரு வகையான பாவம் ஏற்பட்டதாக புராணம் கூறுகின்றது. அதை நீக்கிக் கொள்ள அன்னை பராசக்தியின் ஆலோசனையை முருகன் ஏற்றார். அந்த ஆலோசனையின்படி முருகப்பெருமான் திருவிடைக்கழிக்கு வந்து அங்கிருந்து குரா மரத்தின் அடியில் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். அந்த தவத்தின் பலனாக முருகனின் பாவம் நீங்கியது என்று தலபுராணம் கூறுகின்றது. இந்த திருத்தலத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒரே கருவறையில் அருள்பாலிக்கின்றார்கள். முருகன் வழிபட்ட அந்த சிவலிங்கம் இன்றும் ஸ்படிகலிங்கமாக முருகன் முன் காட்சியளிக்கிறது. இந்த காரணத்தினாலேயே இந்த தலம் சோழ நாட்டின் திருச்செந்தூர் என்று போற்றப்படுகின்றது. இங்கே முருகப்பெருமான் காணப்படும் திருக்கோலம் மிகவும் தனித்துவமானது. ஒரு கையில் வில், மறு கையில் வேல் என்று வீர கோலத்தில் காட்சி தருகிறார். பொதுவாக முருகனின் வாகனம் மயில்தான். ஆனால் திருவிடைக்கழியில் முருகனின் வாகனம் யானை என்று கூறப்படுகின்றது. இந்த தலத்தில் இன்னொரு சிறப்பும் உள்ளது. தெய்வானைக்கு இங்கு தனி சந்நிதி உள்ளது. அவர் இங்கு முருகனை மனம் புரிய வேண்டி தவம் செய்த நிலையில் காட்சியளிக்கிறார். இந்த தலத்திலேயே முருகனுக்கும் தெய்வானைக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றதாகவும் தலபுராணம் கூறுகின்றது. அந்த நினைவாக தெய்வானையின் திருமேனி வெட்கத்தால் சற்று சாய்ந்தது போல அமைந்துள்ளது. அந்த காட்சி பக்தர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். பின்னர் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கு செல்ல தெய்வானை விடை பெற்றதால் இந்த தலம் விடைகழி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோவிலில் இரண்டு தல விருட்சங்கள் உள்ளன. முருகனுக்கான குராமரம், சிவபெருமானுக்கான மகிழமரம். இந்த இரண்டும் இந்த தலத்தின் ஆன்மீக அடையாளங்களாக கருதப்படுகின்றன. இந்த கோவிலில் உள்ள குராமரத்தின் அடியில் ராகு பகவான் முருகனை வழிபட்டு தன் தோஷத்தை நீக்கிக் கொண்டதாக புராணம் கூறுகிறது. அதனால் இந்த தலம் ராகுதோஷ நிவர்த்தி தலம் என்றும் புகழப்படுகின்றது. ராகுதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து முருகனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும், தம்பதிகளிடையே ஒற்றுமை வளரும், குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த தலத்தில் பல திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை போன்ற இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை தரிசிக்கின்றனர். சேந்தனார் பெருமான் தில்லையில் நடராஜருக்கு திருவாதிரை நாளில் களி நிவேதனம் செய்தவராகவும் திருப்பல்லாண்டு பாடி திருத்தேரை தில்லை வீதிகளில் ஓட வைத்தவராகவும் போற்றப்படுகிறார். அவர் இந்த திருவிடைக்கழியில் உள்ள குராமரத்தின் அடியில் தைப்பூசம் நாளில் முக்தி பெற்றார்
வருவார் என்று கூறப்படுகின்றது. அந்த நாளில் அவருக்கான அபிஷேக ஆராதனைகள் இன்றும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. புராண வரலாறுகள் அறிய திருக்கோலம், தெய்வீக சக்தி ஆகிய அனைத்தும் ஒன்றாக இணைந்த புனித தலம்தான் திருவிடைக்கழி. வாழ்க்கையில் தடைகள் நீங்கி புதிய திருப்பம் ஏற்பட வேண்டுமென்றால் இந்த முருகனை தரிசிக்க வேண்டும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இத்திருத்தலம் திருக்கடையூரிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. திருமுறைகளில் போற்றப்பட்ட புனித தலங்களில் ஒன்றாகவும் இத்திருத்தலம் விளங்குகின்றது. ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.